ஹலோ மக்களே, வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ஐரோப்பிய ஒப்பந்தம் அவங்க கையெழுத்திட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ். இதனால் பார்த்தீங்கன்னா 0% வரி, நிறைய பொருட்களுக்கு மீதான வரி மொத்தமே 0% ஆயிடுச்சு. இதனால் இந்தியாவில் பெரிய வேலை வாய்ப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பொருட்களோட விலையும் ரொம்ப 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 குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால் இந்தியாவுக்கு பெரும் லாபம். இதை பற்றின ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 0% வரி, இந்தியா பெரும் நன்மைகள். இதனால் என்னென்ன இந்தியா பெரும் நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் போன்ற கடல்சார் பொருட்கள் மீதான வரி 26%லிருந்து 0%ஆக குறையும். அதுக்கப்புறம் காலணிகள் மீதான வரி 17%லிருந்து 0ஆக குறையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரசாயன பொருட்கள் மீதான வரி 12.8%லிருந்து 0%ஆக குறையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜவுளி மற்றும் ஆடைகள் மீதான வரி 12%லிருந்து 0ஆக குறையும் சொல்லியிருக்காங்க. நுகர்வோர் பொருட்கள் மீதான வரி 10%லிருந்து 0%ஆக குறையும் சொல்லியிருக்காங்க. அடிப்படை உலோகங்கள் மீதான வரி 10%லிருந்து 0%ஆக குறையும் சொல்லியிருக்காங்க. ரயில்வே கப்பல் தயாரிப்புகள் மீதான வரி 7%லிருந்து 0ஆக குறையும் சொல்லியிருக்காங்க. பொம்மைகள் மற்றும் விளையாட்டு பொருட்கள் மீதான வரி 4.7%லிருந்து 0%ஆக குறையும் சொல்லியிருக்காங்க. ரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்கள் மீதான வரி 4%லிருந்து 0% குறையும் சொல்லியிருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகும் பெரும்பாலான இந்திய பொருட்கள் மீதான வரிகள் முற்றிலும் நீக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பர் நியூஸ் ஃபார் இந்தியாவுக்கு இதனால நிறைய லாபம் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான நியூஸ் தான் இங்கே வந்திருக்கு. ஃபுல் நியூஸ் இங்கே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்திய ஒப்பந்தம் அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் என்று இந்திய பிரதமர் மோடி கூறியுள்ளார். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ நாடுகளுக்கு இந்திய ஒப்பந்தம் போட்டுள்ளது. பின் இந்த ஒப்பந்தத்திற்கு மட்டும் என்ன இவ்வளவு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பதில் இந்த ஒப்பந்தம் ஓராண்டு ஈராண்டு இல்லை, இது பெரும் கடைசி ஒரு 18 வருஷமா இந்த ஒப்பந்தத்துக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. 2007 முதல் முறையாக இந்திய ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியது. அதன் பின் பல்வேறு தடைகள் பிரச்சனைகளால் நின்று போன இந்த பேச்சுவார்த்தை கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி இந்த மாதம் இறுதியாக இது உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குடியரசு தினத்திற்கு இந்தியா வந்தனர் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன், ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டோனியோ கோஸ்டா. அதையொட்டி நேற்று இந்தியா ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடையில்லா வர்த்தகத்தை அறிவித்தார் மோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐரோப்பிய ஒன்றிய ஒப்பந்தம் ஏன் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், டென்மார்க், பிரான்சஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின் என 27 ஐரோப்பிய நாடுகளை கொண்டது ஐரோப்பிய ஒன்றியம். இதில் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு துறையில் சிறந்து விளங்குது, ஒவ்வொரு விதத்தில் சிறந்து விளங்குது. இந்த ஒப்பந்தம் மூலம் இந்தியா பலதரப்பட்ட நாடுகளுக்கு எளிதான வர்த்தகத்தை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்தந்த நாடுகளின் சிறந்தவைகளை இந்தியாவால் பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன அறிவிப்பு அவங்க விட்டுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்திய ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒப்பந்தத்தின்படி ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ஏற்றுமதியாகும் கிட்டத்தட்ட 70% பொருட்கள் வரியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதனால கிட்டத்தட்ட $75 பில்லியன் மதிப்பிலான இந்தியாவின் ஏற்றுமதிகள் பலனடையும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏற்றுமதிகளில் ஜவுளி, தோல் பொருட்கள், காலணிகள், தங்கம் மற்றும் நவரத்தினங்கள், கடல்சார் பொருட்கள் போன்ற துறைகளில் இடம் பிடித்துள்ளன அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டீல் மற்றும் அலுமினியம், ஆட்டோமொபைல்ஸ், இயந்திரம் மற்றும் என்ஜினியரிங் பொருட்கள், மதுபானம் ஆகிய துறைகளில் பெரிய அளவில் வரி சலுகைகள் கிடைத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இந்திய சேவைத்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளாக பாதிக்கப்பட்டு வந்தது. இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் இப்போ இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு நீக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. தற்போது இந்திய பொருட்கள் ஐரோப்பிய ஒன்றியம் 2லிருந்து 150% வரை விதித்து வருகிறது என குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்றாங்க. ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு என்ன லாபம்? இதனால இந்த ஒப்பந்தத்தினால ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து இந்தியாவிற்கு வரும் கிட்டத்தட்ட அனைத்து இயந்திரங்கள், விமானங்கள் அல்லது விண்வெளி விமானங்கள், 90% மருத்துவ சார்ந்த பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் 0 வரி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாகனங்கள் மற்றும் மதுபானங்களுக்கு அதிக வரி குறைப்பு நடந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இதுவரை இந்திய ஐரோப்பிய ஒன்றிய பொருட்களுக்கு 11%லிருந்து 150% வரை வரி விதித்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்க.
இந்த வரி விலக்கு இல்லை, எதுக்கெல்லாம் அவங்க வரி விலக்கு பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய ஒன்றியம் சில பொருட்கள் ஏற்றுமதி வரி விலக்கு செய்யவில்லை. ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இருந்து வரும் பால் பொருட்கள், தானியங்கள், மாமிசம், சில வகையான பழங்கள், காய்கறிகள் இதுக்கெல்லாம் அவங்க வரி விலக்கு பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவிலிருந்து ஐரோப்பியாவுக்கு போற ஒரு சில பொருட்கள், பீஃப், சர்க்கரை, அரிசி, மாமிசம், பால், பவுடர், தேன், வாழைப்பழம் போன்ற வரி விலக்கு எதுவுமே அவங்க அனௌன்ஸ் பண்ணல. அதெல்லாம் ஏற்கனவே எப்படி இருந்ததோ அதே தான் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல பலன் அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவுளித்துறை திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், தோல் மற்றும் காலனித்துறை ஆம்பூர், வாணியம்பாடி, ராணிப்பேட்டை, அதுக்கப்புறம் கடற்சார் பொருட்கள் தூத்துக்குடி, நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, ஆட்டோமொபைல் மற்றும் உதிரிப்பாகத்துறை ஒரகடம், ஒசூர், சென்னை, தொழில்நுட்பம் சென்னை அண்ட் கோவை, இந்த மாவட்டம் எல்லாமே இந்த ஒப்பந்தத்தினால பயன்பெறும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒப்பந்தம் எப்படி முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் இந்தியா மீது விதித்துள்ள 50% வரியால் ஜவுளித்துறை, காலனித்துறை உள்ளிட்டவை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ரொம்ப பலத்த அடி ஆகியிருக்கு. இதனால அமெரிக்காவுக்கு மாற்றாக இந்திய துறையினர் ஏற்கனவே வேறு சந்தைகளை தேடி வந்தனர். இந்த நிலையில ஐரோப்பியாவோட இந்த ஒப்பந்தம் ரொம்ப நமக்கு இந்தியாவுக்கு பலன் அடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம இந்திய ஐரோப்பிய ஒன்றியத்தோட ஒப்பந்தத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே.